நமஸ்காரம் 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 நேயர்களே. இந்த நிகழ்ச்சியானது வாஸ்து சம்பந்தமானது, நியூமராலஜி சம்பந்தமானது. இதில் நிறைய கருத்துக்கள் நம்ம பேசியிருக்கோம் பல வருடங்களாக. சாதாரணமாக ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே இந்த கருத்துக்களை நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் ஒரு சிலர் என்ன கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சார் நான் இந்த மாதிரி நியூமராலஜி பிரகாரம் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் இந்த நம்பரில் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக தோல் வியாதி வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு 15 வயசு வரைக்கும் எனக்கு தோல் வியாதியே வரல, ஆனால் இப்போ வந்து ஒரு மாதிரி அப்படியே இருக்குது, சோரியாசிஸ் மாதிரி வந்துடுச்சு, இப்படி தட்டினா கொட்டுது, ஃபுல் ஹேண்டு போடுறதா இருக்குது, கழுத்தில் இருக்குது, காலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்கள். அந்த காலத்தில் சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி தோல் வியாதி உள்ளவர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பசும் சாணம், இது கவுடங்கு இருக்குது இல்லையா, அந்த பசும் சாணம் ஒரு முஷ்டி, ஒரு கையளவு, அதே மாதிரி அதில் அருகம்புல், கர்கே உள் அருகம்புல் சேர்த்து கொஞ்சம் அர்ஷனா மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து நல்லா நீட்டாக பேஸ்டத்தில் அரைச்சி இந்த சப்தமி திதி அன்று நம்ம சகுனி, அந்த கவுடாங்க இருக்குல்ல, பசுமாட்டு சாணம், மஞ்சள்லாம் கட்டியாக போட்டு நல்லா அரைக்கணும், அருகம்புல் போட்டு 3 பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு எங்கெங்கே சோரியாசிஸ் இருக்கோ அந்த இடத்துல தடவைனா ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக அந்த சாஸ்திர பிரகாரம் என்ன கேட்டனா அந்த தோஷம் குறையுன்னு சொல்லிட்டு சப்த ரிஷிகள் சொல்கிறாங்க. அப்போது சம்டைம்ஸ் வந்து என்னென்னு கேட்டால் நம்ம எவ்வளோ தான் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அந்த கண்ட்ரோல் ஆகிறதில்ல. அந்த ஒரு பர்டிகுலர் போடும்பொழுது மட்டும்தான், அந்த சக்னியை போடும்பொழுது மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக அது க்யூர் ஆகுது. அந்த பசும் சாணத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்குது. இது ப்ராக்டிக்கலாக யாராருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், தோசா பாரா நம்பர் 4 காம்பினேஷன், 4 நம்பரில் பிறந்தவங்க, 7 நம்பரில் பிறந்தவங்க, 6-4-4 காம்பினேஷன், ROR 7-7 காம்பினேஷன், லக்னத்தில் ராகு, லக்னத்தில் கேத்து, ஆர் இந்த ராகுவோட சனிமாத்மா, ஆர் கேதுவோட சனிமாத்மா, இந்த மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்கின் சம்மந்தமான ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம், தவறது கிடையாது. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்படியும் அதில் சரி ஆகலை அப்படின்னா என்னது, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் போய் பாருங்கள், தவறு எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் கலர் பார்க்கலாம். ஹலோ ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க? நான் செல்வி பேசுறேன் ஐயா. நான் சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. நல்லா இருக்கீங்களா? உங்க ப்ரோக்ராம்லாம் நல்லா இருக்கு. அது நீங்க சங்கரா டிவிக்கு சொல்லணும். சங்கரா டிவி? ஆமா ஐயா, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. எனக்கு லைன் கிடைச்சது ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. நன்றி 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 நன்றி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க திருமதி செல்வி அம்மா? மேம், நான் வந்து என் நேம் வந்து மதியசெல்வியா. நான் வந்து கடையில இருக்கிறேன். ஆஹா, ஓகே ஓகே ஓகே. ஆமா, இப்ப என் பையனுக்கு கேட்கணியா? எஸ், சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. காளீஸ்வரன் 23/10/2000. 23/10/2000. சிம்ம ராசி, பூர்ண நட்சத்திரம். என்ன பண்ணிட்டு இருக்காரு காலிஷ்? அவன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறாருயா. BCA படிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இயர் இப்ப 2 வருஷம் தான் போறாரு. ஆஹா, அப்படியோ? சரி சரி சரி. ஆமா. அதாவது எனக்கு என்ன, காளீஸ்வரன்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 2019 பிறக்க போகுது. அதனால எனக்கு என்ன, எல்லாருக்கும் நம்ம நேயர்கள், டிவி பார்க்குறவங்க பார்க்காதவங்க, சங்கரா டிவியில் இருக்க ஸ்டாஃப்ஸ், எல்லா பீப்புளுக்கும் என்னன்னு என்ன, மற்ற நம்மளோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னன்னு என்ன, சங்கரா டிவி சார்பாக, கோல்ட் டைம் சார்பாக என்னன்னு என்ன, எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், அட்வான்ஸ்டு. எல்லாம் இந்த வரக்கூடிய புத்தாண்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் சேரணும்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்மீக வளர்ச்சி நிறையா இருக்கும், நிறையா கோவில்கள் நிறையா டெவலப் ஆகிட்டே இருக்கும், ஒரு உண்மைகள் எல்லாமே வெளியில் வரும் அப்படிங்கிறது சில கருத்துக்கள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக நான் இது உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரைட்டா? அவனுடைய லைஃப் எப்படி இருக்கு சார்? என்ன படிக்கலாம்? அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? என்ன யாது? அவரோட வைஃப் எப்படி இருக்குமா? அவனுடைய படிப்பு எப்படி இருக்கும்? டீச்சர் எப்படி இருக்கும்? நம்ம சொல்றத கேட்பானா? இவர் வந்து எனக்கு என்ன சொல்றத கேட்பார், கொஞ்சம் தான் கேட்பார். அது கரெக்ட், அப்படிதான் இருக்கு. அவன் அதாவது அவன் படிச்சதுக்கு அவனுக்கு வேலை கிடைக்குமா சார்? ஸோ கண்டிப்பாக கிடைக்கும், கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, வாலில் மணிக்கட்டிய ஆஞ்சநேயர், வாலில் மணிக்கட்டிய ஆஞ்சநேயருக்கு பின்பக்கமாக இருந்து 17 வெத்தலையை கையிலேயே வச்சு கும்பிட்டுட்டு, ரொம்ப நல்ல திறமையாக இருக்கணும், நல்ல அறிவு இருக்கணும், எல்லாரோட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், கோபம் வரக்கூடாது, டென்ஷன் வரக்கூடாது, ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு கும்பிட்டுட்டு அந்த வெத்தலையை அப்படி பின்பக்கம் வச்சுட்டு வந்துடணும். அது மாதிரி செஞ்சாவே இவர் புத்தி. 17 வெத்தலை. ஓகே ஓகே சார், 17 வெத்தலை. அது என்ன கிழமையில போகணும் சார்? சனிக்கிழமை அன்னைக்கு செய்யணும். ஓகே. சனிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர வரையில செய்யணும். சரி. அல்லது குளிகை கால வேலை செய்யணும். குளிகை காலம். ஓகே சார். அது என்ன கிழமைனாலும் பரவாயில்லையா?
சனிக்கிழமை. நான் தான் சனிக்கிழமை சொல்லிட்டேன், கிழமைனா அதுதானே. ஓகே 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 சார், ஓகே சார். அதாவது அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா இல்ல ரயில்வேல போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறான் சார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன, ரயில்வே தான் செட் ஆகும். அது இரும்பு சம்பந்தமான வேலை, சடக்கா 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 சடக்கான்னு சவுண்டு போட்டுக்கிட்டே போகுது இல்லையா, அதனால எனக்கு என்ன இவருக்கு வந்து என்னன்னா அதுதான் செட் ஆகுமா, வேற எதுக்கும் போக வேண்டாம். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ மா. உங்களுடைய ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் 4-5 வருஷமா பாக்குறேன் சார். எனக்கு லைன் கிடைச்சு ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 நன்றி, தேங்க்யூமா, தேங்க்யூ. ஸோ இது மாதிரி எனக்கு என்ன, இப்போ ஒரு சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் நான் வந்து இத்தனை வருஷமாக சாமி கும்பிட்றேன், இவ்வளோ நாளாக கும்பிட்றேன், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நட்சத்திரக்காரு ஒரு குறிப்பிட்ட இந்த சாமியை கும்பிட்றாரு அப்படின்னா இத்தனை நாளைக்கு தொடர்ச்சியாக கும்பிட்டால்தான் பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. ஒரு ரேண்டமாக ஒரு சில நட்சத்திரத்தை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவங்க 8 நாளைக்கு தொடர்ச்சியாக எந்த சாமியை கும்பிட்டாலும் 8 நாள் தொடர்ச்சியாக கும்பிடணும், அப்போ தான் பவர் உண்டு. அதே என்ன பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்னன்னு 8 வாரத்திற்கு தொடர்ச்சியாக செய்தால் மட்டும்தான் செட் ஆகும். எப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு கன்னடா கற்றுக்கணும் படிக்கணும் அப்படின்னா ஒரு 90 நாளைக்கு ரெகுலராக அது எழுதணும் போகணும் வரணும். ஒரு ஹிந்தி கற்றுக்கணுன்னா ஒரு 2 மாதம் போகணும் வரணும். ஒரு இங்கிலீஷ் இருந்தால் 6 மாதம் போகணும் வரணும் ரெகுலராக. அல்லது ஒரு கிரிக்கெட்டாக இருந்தால் 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற கணக்கு இருக்கோ, அது மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் எனக்கு என்ன 8 நாளைக்கு தொடர்ச்சியாக வந்து சாமியை கும்பிடணும், எந்த சாமி கும்பிடப்பட்டாலும். பரணி நட்சத்திரமாக இருந்தால் எனக்கு என்ன 8 வாரம். கிருத்திகா நட்சத்திரமாக இருந்தால் 3 வீக்ஸ் ரெகுலராக பண்ணோம். ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் என்னென்னு கேட்டால் 2 வீக்ஸ் பண்ணோம். மிருகசிரீஷா நட்சத்திரமாக இருந்தால் 17 டேஸ் ரெகுலராக எந்த ஒரு சாமியை கும்பிட்டாலும் கும்பிடணும். அதே இந்த அவிட்ட நட்சத்திரம் இவர்களாக இருந்தால் என்னென்னு கேட்டிங்கன்னா 8 டேஸ் கம்பல்சரி இது பண்ணோம். அதே சதய நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் அவங்களும் 8 டேஸ் ரெகுலராக ப்ரே பண்ணோம். அதே மாதிரி புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் 10 டேஸ் ரெகுலராக பண்ணவே அந்த பவர் அவங்களுக்கு வந்து செட் ஆயிரும். அதே உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் 8 டேஸ் பண்ணோம். ரேவதி நட்சத்திரமாக இருந்தால் 8 டேஸ் எந்த ஒரு காடை ப்ரே பண்ணாலும் ரெகுலராக 8 டேஸ் இந்த மாதிரி பண்ணால் இவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்குது. இப்படி ஒவ்வொரு காரியங்களும் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அதற்கு தகுந்தாற் போன்று செஞ்சால் மட்டும்தான் அது நடக்கும், இல்லை என்றால் நடப்பதற்கு வாய்ப்புகள் கம்மி. ஹலோ வணக்கம். வணக்கம் சார், பாபு சார், பெங்களூர்லேருந்து. பெங்களூர்லேருந்து பேசுகிறீங்க? எஸ் சார். சார் நம்மளுக்கு எப்படி இருக்கு, ஒரு வீடு பார்த்துன்னு இருக்கோம், வீடு பண்ணோன்ட்டு என்னோட கோபுரதர் கிட்ட அது போக முடியுமா இல்லையா தெரியல சார். ஓகே, உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க சார். 14/11/1969. 14/11/1969. 1969. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்கள்? சார் சார் என்ன பண்ணுறீங்க? சார் நான் டைப்பிஸ்டாக இருக்கேன் சார் நான். ஓகே ஓகே, ஆல்ரைட் ஆல்ரைட். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன நல்ல டைம் வந்துட்டுருக்கு, 2019 கோல்டன் பீரியடாக மாறுது. ஆமாவா? ரைட்டா, 200% உங்களுக்கு அப்படியே நடக்கும். நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக வந்து 12 டேஸ்க்கு வீட்டில் இந்த ஒயிட் மஸ்டர்டு வெள்ளை கடுகு இருக்குல்ல, வெண்கடுகு, ஒயிட் மஸ்டர்ட், அதுக்கப்புறம் சாம்பிராணி, அதுக்கப்புறம் குங்குலியம் 3 வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னன்னு வீட்டில் தூபம் போடணும். ஒயிட் மஸ்டர்ட், சாம்பிராணி, குங்குலியம் 3 சேர்ந்து. குங்குலியம் நீங்கள் கடையில் பலசர கடையில் கேளுங்க, குங்குலியம் ஒயிட்டாக இருக்கும். போட்டு வீட்டில் வந்து என்னென்னு நீங்கள் 12 டேஸ் வீட்டில் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளைமேட்லேருந்து இன்னொரு கிளைமேட் டக்குன்னு மாற்றிடுவீங்க. எப்படி நம்ம சீப்பில் 3 முறை சீவுனா கரெக்டாக அப்படியே உட்காருது, ஒரு முறை சீவுனா உட்காருதா? உட்காரதில்ல. 3 times 4 times சீவுனா கரெக்டாக உட்காருது இல்லையா? சேம் அதே மாதிரி நீங்கள் 12 டேஸ் நீங்கள் பண்ணுங்கள். டெஃபினெட் எனக்கு என்ன 2019ல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஷிஃப்ட் ஆயிடுறீங்க கரெக்டாக. ஓகே, வேலையில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் நேம் வந்து ஸ்டார்ட் வித் பாபுன்னு இருக்குது, BA BUன்னு இருக்குது. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 1 பேசுனா 9 பேசுருவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேலையில் ப்ராப்ளம் வந்துடும். கேட்டதுக்கு மட்டும்தான் நீங்கள் பதில் சொல்லணும், இல்லை என்றால் அதில் ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதை தான் சொன்னேன், ஷிஃப்டிங் ஆகுறீங்க வீடு கிடைக்குதுன்னு சொல்லிட்டேன். ஓகேண்ணா, தேங்க்யூ. இந்த மாதிரி வீடு ஷிஃப்டிங்கு போகிறது வர்றது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக சரியாக இருக்கும். ஒரு சிலர் என்னென்னு கேட்டிங்கன்னா சார் எங்கள் வீடு வாஸ்து பிரகாரம் தான் இருக்குது, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார், இப்படி சார் அப்படி சார்னு சொல்கிறாங்க. அப்போ வாஸ்து பிரகாரமே இருந்து ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா என்னென்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா கர்மா, அந்த கர்மா அதிகமாக இருந்தால் என்னென்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி ப்ராப்ளம் வரும். அல்லது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கந்திஷ்டி இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்.
ஸோ அதுக்கு என்ன பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தால், நம்பிக்கை இருந்தால் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கும்பக்கரை ஃபால்ஸ், தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய கும்பக்கரை ஃபால்ஸு, கும்பக்கரை ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈச்சமலை மகாலட்சுமி கோவில், அங்கே இருக்கக்கூடிய என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயருக்கு என்னென்னு கேட்டால் வெள்ளியால் செய்யப்பட்ட கண்மலர் அப்படியே அதை வாங்கி அந்த வெண்ணெயில் அப்படியே ஒட்ட வச்சுட்டு ப்ரே பட்டு வந்தால் திருஷ்டி குறையுது, வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து குழந்தை பிறந்தவொடனே தேவையில்லாத ப்ராப்ளம் வரும், அந்த திருஷ்டி பூரா எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகுது. நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், தவறதும் கிடையாது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து என்ன சார் எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, இந்த மாதிரி பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். குழந்தைங்களுக்குலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபாதர் மதர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய சொத்து சேர்த்து வைக்கிறோம், போகிறது வரதெல்லாம் அடுத்தது தான். ஒரு நல்ல பேர், நல்ல ஆப்டாக அதுக்கு செட் ஆகிற மாதிரி பேர் ஆரம்பத்தில் நம்ம கொடுத்துட்டாவே அதே என்னாகும், அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக என்ஹென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி என்ஹென்ஸ் பண்ண என்னென்னு கேட்டால் ஒரு ஒழுக்கம் வந்துடும், நல்ல திறமை வந்துடும், நல்ல படிப்பு வந்துடும். இது 3 சேர்ந்துச்சுன்னா நல்ல பெரிய லெவலில் வந்துடுவார். ஹலோ ஹலோ, வணக்கம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். எவரு பேசுகிறோம் சார். நாங்கள் மாத்தாடி மேடம். என் பையன் வந்து ஆர் ராகுல் சார். ஆர் பாபு. ஆர் ராகுல். ஆர் ராகுல். எங்க இங்க இருக்காரா டெல்லியில் இருக்காரா மேடம்? ஸ்ரீரங்கத்துலேருந்து பேசுகிறோம். எங்க? ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம். ஓ ஓகே. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க மாமி. 24/11. 24/11. 1994. 1994. என்ன சாப்பிட்டீங்க மாமி நீங்க? இட்லி. எத்தனை? இட்லி சாப்பிட்டேன் சார். எத்தனைன்னு கேட்டேன், அது அப்படியே மறைக்கிறது இல்லையா? எத்தனை சொன்னா 9. ஹலோ 9. 1994. ஓ பாசிட்டிவ். ஓ பாசிட்டிவ். ஓகே. என்ன கேட்க வந்திருக்கீங்க? ஹலோ என்ன சார்? ராகுலை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்க வந்திருக்கீங்க மாமி? சார் அவனோட ஃபியூச்சர் படிப்பு எப்படி இருக்கு சார்? ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த வேலையும் நீங்கள் 4 முறை சொல்லக்கூடாது மாமி. சொல்லுங்க. ஒரே ஒரு முறை என்னன்னு கேட்டா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ட்ரை பண்ணுப்பா, புக்கை ட்ரை பண்ணுப்பா, அவ்வளோதான் சொல்லணும். 4 முறை படி 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 படினீங்கன்னா அவர் படி எடுத்துகிட்டு வந்துடுவார் உங்களை அளக்கிறதுக்கு. அண்டர்ஸ்டாச்சா? நீங்கள் இங்கே கேளுங்க மாமி, அங்கே கேட்டுட்டு இருக்காதீங்க. டிவி பார்த்துட்டு பேசுறீங்கன்னா நான் கட் பண்ணிடுவேன். ரைட்டா? ஸோ அதனால் என்ன இவரை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை சொன்னாலும் ஒரே ஒரு முறை சொல்லணும், இன்டைரக்டாக சொல்லணும். ரைட்டா? நல்லா அறிவாளி, ரொம்ப திறமையான ஆள். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? சரி சார். கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல சீட்டு, நல்லா உயர்ந்த படிப்புக்கு சீட்டு கிடைக்கும் பணம் கட்டாமல். சரி ரைட்டா? சொல்லுங்க சார். வேற என்ன கேட்குறீங்க மாமி? அவன் வந்து சிவில் படிக்கிறான் சார். சரி பரவாயில்ல, படிக்கட்டும். பெரிய டாடா கம்பெனியில் வேலை கிடைக்குது, இல்லை எல்என்டியில் வேலை கிடைக்குது. இருக்கட்டும் மாமி, தவறதும் கிடையாது. ஆனால் அறிவு ஜாஸ்தி, டக்குன்னு என்னன்னு மேலே வந்துடுவார். லாஸ்ட்ல வர பஸ், டவுன் பஸ் இருங்க மாமி, லாஸ்ட்ல வந்துட்டு இருக்க டவுன் பஸ் பஸ் ஸ்டாண்ட் வரும்போது அதான் முன்னாடி வந்து நிற்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்ல வந்துட்டு இருக்க டவுன் பஸ் பஸ் ஸ்டாண்ட் வந்து நிற்கும் போது அந்த பஸ் முன்னாடி வந்து நின்னுக்கும். புரியுதா? அது மாதிரி இவருக்கு அந்த மாதிரி யோகா இருக்கு மாமி. ஓகே. ஸோ அதனால என்ன இவரை பொறுத்த வரைக்கும் என்ன டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சமி திதி அன்னைக்கு எங்கேயாவது ஒரு ஆதிசேஷன் கோயிலுக்கு போகணும். சரி. பஞ்சமி திதி அன்னைக்கு இல்லைன்னா ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்யப்பட வேண்டும். ஸ்ரீரங்கநாதர் எப்ப சார்? எப்பயா? பஞ்சமி திதின்னு சொல்றேன். ஸ்ரீரங்கநாதர் வழிபடுவாங்க. என்ன தேதி கிழமை அப்படி இருக்காங்க? பஞ்சமி திதி மாமி, பஞ்சமி திதி. பஞ்சமி திதியில ஸ்ரீரங்கநாதர் செய்வாங்க. ஆமா ஆமா. காலையில் இட்லி சாப்பிட்டே கொஞ்சம் மதமதன்னு இருக்கிறீங்களே, என்ன காரணம்? ஒரு டென்ஷனா இருக்கு சார். ஏன்னா அதையும் பார்க்குறேன், இங்க ஃபோன் பேசுறதுனால. சரி அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் டென்ஷனில் ஒன்றும் பண்ண வேண்டாம். ரைட்டா? இது மட்டும் பண்ண சொல்லுங்க மாமி, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ஓகே. சரி சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பண்ணுவானா சார்? முதல்ல எனக்கு என்ன படித்து வேலைக்கு போட்டோம், வேலைக்கு போயிட்டு கல்யாணம் ஆகட்டும், 2 குழந்தைங்க பிறக்கட்டும் மாமி, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பற்றி பேசிக்கலாம். ஓகே சார். ஓகே டன் மாமி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஒரு சிலர் என்ன கேட்டால் ஒரு சில குழந்தைங்களாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் என்ன படித்து ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ்க்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு படித்து முடிச்சோன்னே பிஸ்னஸ்க்கு வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்னு கேட்டால் இவரோட காம்பினேஷனுக்கு ராகுலோட காம்பினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் டேட்டா பர்த்தை பார்த்தால் ஆரம்ப காலகட்டத்தில் பாக்கெட்டில் பணம் நிறையா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு கேட்டால் இவருக்கு டைரெக்ஷன்லாம் மாறிடும், எண்ணங்கள் மாறிடும், செயல்கள் மாறும். இது மாதிரி இருக்கும்போது எனக்கு என்ன தேவையில்லாத ப்ராப்ளங்கள் வந்தே தீரும். அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஒரு கல்யாணம் முடியணும், 2 குழந்தை பிறக்கப்பட வேண்டும். அதன் பிறகு ஒரு என்னது தொழிலை தேர்வு செஞ்சால்
சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்குது. ஒரு சிலர் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் நாங்கள் நல்லா தான் இருந்தோம் சார், ஒரு 5 years நல்லா இருந்தோம் சார், பட் இந்த மாதிரி இருந்தோம் சார், அந்த மாதிரி இருந்தோம் சார், என்னமோ தெரில, எங்களுக்கு ஏதோ பில்லி சுனி ஏதோ செஞ்சுட்டாங்களான்னு தெரில, இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், மேலேயே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பில்லி சூனியம் வந்து யார் பண்ணுறாங்களோ பண்ணலையோ அதை விட்டுருங்க, நம்ம அதை பற்றி அவங்கள வந்து கமெண்ட்டுக்கு போக வேண்டாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்து ஒரு பயம் ஏற்பட்டால் இந்த காகபுஜண்டர் ஆசிரமம்னு ஒன்று இருக்குது. என்னது? காகபுஜண்டர் ஆசிரமம், மூசாக்கோட்டை. எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து 40 கிலோமீட்டர் பெரம்பலூரில் இருக்குது. திருச்சியிலேருந்து 40 கிலோமீட்டர் பெரம்பலூர் இருக்குது. மூசாக்கோட்டை, அது பேர் வந்து காகபுஜண்டர் ஆசிரமம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக அங்கே உட்காந்து ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தால் அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மெயினாக நலாயினி அம்மன் வந்து அவதரித்த இடம். இது மூசாக்கோட்டை நலாயினி அம்மன் அவதரித்த இடம். அங்கே போகும்போது சும்மா போகாதீங்க, அங்கே நாய், குதிரை, மாடு, அது இது எல்லாமே இருக்குது. போகும்போது எனக்கு என்ன கொஞ்சம் அந்த நாய்க்கெல்லாம் கொஞ்சம் வரிக்கி கொஞ்சம் வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்கு அங்கே போகும்போது எண்ணெய் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் வாங்கிக்கோங்க, ஊற்றுறதுக்கெல்லாம் கொஞ்சம் இதுன்னுக்குவாங்க. அது மாதிரி செஞ்சுருப்பாங்க. சும்மா நம்மளுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா கோவிலுக்கு போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா கையாட்டிகிட்டே போகிறது, என்னென்னா சும்மா பார்க்க வந்தேன்னு. ஆனால் இந்த கடைக்கு போகும்போது என்னென்னு கேட்டால் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு போகிறாரு. எந்த கடைக்கு? இந்த கடைக்கு போகும்போது வேணுங்கிறது வாங்கிட்டு போகிறார். ஆனால் கோவிலுக்கு போகும்போது மட்டும் வெறும் கையில் போகிறது. தயவு செஞ்சு எனக்கு என்ன, எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் வெறும் கையில் மட்டும் தயவு செஞ்சு போகாதீங்க. கொஞ்சோண்டு பூவாது கொஞ்சம், அல்லது சின்ன டப்பாவில் கொஞ்சோண்டு நெய், அல்லது சின்னதாக ஒரு கற்பூரம், அல்லது 2 ஊதுபத்தி, அல்லது எதுவுமே முடியல ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு கும்பிட்டு வந்தால் மட்டும்தான் அது நடக்கும். சாதாரண இவ்வளோ பெரிய செல்லில் எனக்கு என்ன கொஞ்சோண்டாவது எனக்கு என்ன பேட்டரியில் சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் நம்ம பேச முடியும். ஒன்றுமே இல்லாமல் வெறும் செல்லை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அப்போது தயவு செஞ்சு எந்த கோவில்களை சென்றாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு கையாட்டிட்டு போக வேண்டாம். ஏதோ கொஞ்சோண்டு பூ வாங்கிட்டு போங்க, ஏதோ ஒன்று வாங்கிட்டு போங்க. அப்போ தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இட் வில் ஒர்க் இட் அவுட். இல்லை என்றால் ஒர்க் அவுட் ஆகாது. ஹலோ 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 வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுகிறீங்க? நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். யார் பேசுகிறீங்க? சண்முக சுந்தரம் சார் என் பேர். சண்முக சுந்தரம். ஓகே, என்ன வேணும் மிஸ்டர் சண்முக சுந்தரம்? சார் தொழில் சரியான முறையிலேயே ஆக மாட்டேங்க சார். காசு கையில் 1 ரூபா கூட தங்கறது இல்லை. ரைட், 1 ரூபா காசு இப்போ வேலைக்கு ஆகாது, விட்டுருங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 5/5/1978 சார். 1978. என்ன படிச்சிருக்கீங்க சண்முக சுந்தரம்? 10வது படிச்சிருக்கேன் சார். வீட்டில் பவர் லூம் சொந்தமாக போட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் சார். அப்படியே அங்கே தானே பிரச்சனையே நிற்கிது, அங்கே தான் நிற்கிறான் சந்திரன். அப்படிங்களா சார்? அதாவது எனக்கு என்ன, உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன சண்முக சுந்தரம், நீங்கள் வந்து முதலாளி ஆகக்கூடாது, நீங்கள் வந்து தொழிலாளியாக தான் இருக்கணும். நீங்கள் எப்படி முதலாளி ஆக முடியும்? சரிங்க சார். ஸோ பவர் லூம் சொந்தமாக போட்டோம்தான் எனக்கு என்ன, அதை வந்து எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக வேற ஆளாக ஓட்ட சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துருங்க. சரிங்க சார். இல்லை என்றால் பறக்க பறக்க பாடுபட்டாலும் படுக்க பாயில்லை, விடிய விடிய பாடுபட்டாலும் விளக்குக்கு என்ன இல்லைங்க, அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாங்க சார். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? சரி. கரெக்டாக கரண்ட் பில்லு கட்டும் போது காசு எல்லாம் போயிடுவா. ஆமாங்க சார். எவ்வளோ காசு வந்தாலும் கையில் 1 ரூபா கூட நிற்க மாட்டேன். ஒன்றும் வேலைக்காகாது சுவாமி. ஸோ அதனால் எனக்கு கேட்டீங்கன்னா இப்போ எத்தனை தறி போட்டிருக்கீங்க? 5 போட்டிருக்கீங்களா, 6 போட்டிருக்கீங்களா? இல்லை சார், 1 தாங்க சார். அது ஒன்று தானே வாங்கிட்டு வந்து கூலிக்கு ஓட்டி கொண்டு போய் கூலியாக தான் ஓனர்கிட்ட வாங்குறோம். அதெல்லாம் ஒன்றுமே வேலைக்காகாது. நீங்கள் வெளியில் தான் வேலைக்கு வரணும். அப்படிங்களா சார்? வெளியில் வேலைக்கு போனால் மட்டும் தான் என்னென்னு ஏதோ மாதம் 10-15 நிற்கும், இல்லை ஒன்றும் நிற்காது. திரு சண்முக சுந்தரம், ஆமாங்க சார், எதுவுமே நிற்க மாட்டேங்குது சார். ஒன்றுமே வேலைக்காகாது. தறியை கொடுத்துட்டு எனக்கு பொட்டாட்ட எனக்கு வேலைக்கு போயிருங்க, அவ்வளோதான். சரிங்க சார். புரியுது இல்லையா? ஆனால் சார் அந்த வேலைக்கு போகிறதுக்கு கூட எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் நடக்கும். புரியுதா? என்ன கோயில்? நீங்கள் எதுக்கு போயிட்டு வாங்க, நேராக நாமக்கல் ஆஞ்சநேயர். சரிங்க சார். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக அங்கே கும்பிட்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளத்தை வெளியே வரீங்க. புரியுதா? சரிங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதே மாதிரி என்னென்னு கேட்டால் ஒரு சிலர் வந்து எனக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க, நல்ல நேரத்தில் வந்து எனக்கு என்ன திருமணங்கள் செய்வாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு என்ன குழந்தை பிறக்காது, அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த குழந்தை பிறப்பு இல்லை அப்படின்னாவே எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்த அந்த ஃபஸ்ட் நைட் டைம் வந்து எனக்கு என்ன சரியான ஒரு டைமாக இருந்திருக்காது. அங்கே விஷக்கடிக்க டைமாக இருந்திருக்கும். அந்த விஷக்கடிக்க டைமில் ஆணும் பெண்ணும் வந்து ஒரு உறவுகள் ஃபிசிக்கல் கான்டாக்ட் வைக்கப்பட்டால் கண்டிப்பாக பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு மாதிரி இர்ரெகுலராக ஊனமாக பிறக்கிறது, 7 மாதத்தில் பிறக்கிறது, 10 மாதத்தில் பிறக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், இந்த சந்தான லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குது, சுவாமி இருக்குது. என்ன லக்ஷ்மி? அஷ்டலக்ஷ்மியில் சந்தான லக்ஷ்மின்னு ஒன்று இருக்குது. அந்த சந்தானலக்ஷ்மி ஃபோட்டோ வச்சு அதுக்கு நெய்வேத்தியமாக டெய்லியும் கொஞ்சோண்டு என்ன 1 ஸ்பூனு என்னது தேன், அதை வச்சு
அதுக்கப்புறமேட்டு ஜாதி மல்லிப்பூ, ஜாஜி ஹூவா. ஓகே, ஜெயின் துப்பா கொஞ்சம், அதுக்கப்புறம் ஜாஜி ஹூவா யாருக்கு? சந்தான லட்சுமிக்கு நெய்வேத்தியம் வைக்கணும். வச்சுட்டு எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக் நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக வந்து 6 வாரம் நீங்கள் செஞ்சிங்கனாவே டெஃபினட்டாக குழந்தை பிறப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. யோசனை பண்ணி பாருங்கள். வெதர் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எனக்கு என்ன செக் பண்ணுறீங்க, போகிறீங்க, வரதே, அதெல்லாம் செப்பரேட், அதெல்லாம் உங்கள் விருப்பம். பட் இது மாதிரி வழிமுறைகள் செஞ்சால் எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக 100% நடந்தே தீரும்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது. நம்பிக்கையோடு செய்யுங்க, ரிசல்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஹலோ. ஹலோ வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க சார்? வரதராஜன். வரதராஜன். ஆமா சார். சார் எந்த இடத்துல இருந்து? எந்த பக்கத்துல பாண்டூர் வில்லேஜ் சார். ஓ, ஆல்ரைட். யா, சொல்லுங்க மிஸ்டர் வரதராஜன் சார். சார் என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 29/12/1960. 1950. 60 60 சார். 60. ஆமா, 29/12/60 சார். ரைட்டு சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஒன்றும் இல்லை சார், விவசாயம் அப்படியே ஒரு மாடு வச்சுட்டு அப்படியே பால் கறந்துட்டு இருக்கேன் சார். அவ்வளோதான் சார். ஓகே ஓகே. எத்தனை மாடு? அந்தமா எதுவும் லேண்டெல்லாம் கிடையாது சார், சும்மா மாடு வச்சுட்டு தான் சார் இருக்கேன். எத்தனை மாடு வச்சிருக்கீங்க சார்? மாடு நாட்டு மாடுங்க தான் சார். மொத்தத்தில் கண்ணுட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு 12 உருப்படி இருக்கு சார். நாட்டு மாடுன்னா என்ன 6 லிட்டர் 7 லிட்டரே கறக்காதே? ஆமாம் சார். கொஞ்சம் கிராஸ், அதில் கொஞ்சம் கிராஸ் பீரியட் வந்து ஓரளவுக்கு கறக்கும் சார். எவ்வளோ, 10 12? 2 வேலையும் சேர்த்து ஒரு 7 8 அந்த மாதிரி கறக்கும் சார். ஓகே ஓகே. கம்மியாக தான் சார் கறக்கும். சரி, கொஞ்சம் அதுக்கு சீமைப்பொருள் கொஞ்சம் போடுங்க. போட்டிங்கன்னா 2 லிட்டர் ஏறுறா கப்புன்னு. சரி சார், எல்லாம் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆல்ரைட் ஆல்ரைட் ஆல்ரைட். என்ன படிச்சிருக்கீங்க திரு வரதராஜன் நீங்கள்? ஓல்டு எஸ்எல்சி சார். ஓகே, ஓல்டு எஸ்எல்சி. இன்னைக்கு அது கோல்டாக மாறணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க இல்லையா? ஆமாம் சார். பசங்களாம் என்ன பண்ணுறாங்க? பசங்க பண்ணுங்களா? பசங்க 2 பேரும் டிரைவிங் சார். சொந்தமாக வண்டி வச்சு ஓட்டுறீங்க சார். ஓகே, ஆல்ரைட் ஆல்ரைட் ஆல்ரைட். நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் வரதராஜன் சார், இந்த அஷ்ட கணபதினு ஒரு கணபதி இருக்குது. என்ன கணபதி? அஷ்ட கணபதி. அஷ்ட கணபதி. அது ஃபோட்டோ எங்கேயாவது வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஸ்லோகன் சொல்கிறேன். அந்த ஸ்லோகனை வந்து நீங்கள் டெய்லி 108 முறை சொல்லணும். சரி சார். அஷ்ட கணபதி ஃபோட்டோ வச்சு நடக்காதது நடக்கும். ஓகே. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஓம் கிளி அங் உங். என்னது? ஓம் கிளி. கிளியா சார்? ஓம் கிளி பல்லுக்கு வரலா. ஓம் கிளி அங் ಉಂಗ್. ಇದು ಡೈಲಿ ಏನಕ್ಕೆ 108 ಟೈಮ್ಸ್ ಯು ಹ್ಯಾವ್ ಟು ಚಾಂಟಿಂಗ್ ಮಾಡಬೇಕು. ಸೊ ಮಾರ್ನಿಂಗ್ ಮಾಡಬೇಕು, ಈವ್ನಿಂಗ್ ಮಾಡಬೇಕು, ರೈಟಾ? ಅದು ಏನಕ್ಕೆ ಅಷ್ಟ ಗಣಪತಿ ಫೋಟೋ ಮನೇಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಬೇಕು. ಮಾಡೋಕ್ಕೆ ಖಂಡಿತ ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ರಿಸಲ್ಟ್ ಬರುತ್ತೆ. ட்ரை ಮಾಡಿ. ஓகேண்ணா? தேங்க்யூ. இது மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா மனுஷாளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டு. என்னது? இந்த வேலை அந்த வேலை அது இது. பட் அவர்கள் வேலையை அங்கே செய்கிறதுக்கு முடியறதில்ல. ஒரு 10 நிமிஷம் யாராவது வந்து என்ன செல்லை கீழே வச்சுட்டு நீட்டாக சாப்பிட முடியுதா? சாப்பிடும்போது தான் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. சாப்பாடெல்லாம் இங்கே கொட்டும், இப்படி தட்டுவார், ஐயோ சாரி அப்படிங்கிறது. அப்புறம் இந்த விரல் இப்படியேங்கிறது, இந்த விரலுங்கிறது, அப்புறம் இப்படிங்கிறது. அது கரெக்டாக என்ன சாம்பாரில் விழுந்துடும். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதை வந்து என்னென்னு கேட்டால் கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் பிரெயினுக்கு வேலை கொடுத்தாவே என்னென்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கர்மா எல்லாமே குறையும். திங்க் பண்ணி பாருங்கள். பட் அது யாரும் பண்ணுறதே இல்லையே. என்ன ரீசன்? காரணம் என்ன கேட்டால் எனக்கு என்ன சார் இது ஃபாஸ்ட் வேர்ல்டு சார், அப்படி தான் சார் இருக்கும், இப்படி தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும். இருந்தால் கூட உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் உங்களை ட்ரைனிங் பண்ணிக்கணும். இந்த உடம்பு, இந்த தூள உடம்புக்கு இந்த பிரெயின் வந்து கண்ட்ரோல் கொடுத்துட்டே இருக்கணும். இந்த வேலை செய்ய, இங்கே போ, இத்தனை மணிக்கு போ, இத்தனை மணிக்கு வா, நீட்டாக குளிச்சுக்கோ, நீட்டாக பேண்ட்டு போட்டுக்கோ, நீட்டாக பெல்ட்டை போட்டுக்கோ, நீட்டாக சட்டை போட்டுக்கோ, நீட்டாக இதை சாப்பிட்டுக்கோ, இதை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரெயினாகப்பட்டது இந்த உடம்புக்கு அப்பப்போ அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லாமல் விட்டுட்டு நிச்சயங்களேன் பிரெயின் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கோம், இந்த தூள உடம்பு ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நினைக்கிறேன் வேலைக்கு ஆகாது இல்லையா? ஒரு சாதாரண சின்ன கேமரா இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஃபோக்கஸ் பண்ணி லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ட்ரைபாடை கரெக்டாக வச்சு லெவல் வச்சு கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அந்த இமேஜின் கரெக்டாக தெரியுது. என்னமோ சும்மா வச்சுட்டு என்னமோ விட்டோமா என்ன ஆகும்? கண்ண மூடிட்டு இருக்கிற மாதிரி தானே இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. ஹலோ ஹலோ. ஆமாம், சங்கரா டிவி தான். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ.
வணக்கம். ஏம்மா தூங்கிட்டீங்களாம்மா? ஃபேன் ஆஃப் பண்ணுங்கம்மா. ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, அப்போ தான் நீங்கள் முழிச்சிட்டு எந்திரிக்க முடியும். தூங்கிட்டீங்களோ? எங்கள் பையனுக்கு வேலை கிடைக்குங்க சார். டக்கு டக்குன்னு பேசணுமா? ரொம்ப யோசனை பண்ணால் நான் கட் பண்ணிட்டு அடுத்தது போயிட்டே இருப்பேன். டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. எம்பிஏ முடிச்சிருக்கான். டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. 19/10/90. 19/10/90. என்ன பேருமா? ராம்குமார். ராம்குமார். வேலை கிடைக்கலைங்க சார். பேங்க்கு கோச்சிங் கிளாஸ்லாம் போகிறான், எக்ஸாம்லாம் எழுதிருக்கான். நீங்கள் யாரும்மா பேசுகிறீங்க? பேசுகிறேன் அவங்க அம்மா. அம்மா. அம்மா பேர் என்னங்க? மன்னாபாய். ஆ மன்னாபாய். மன்னபாய். ஓகே, ஆல்ரைட் ஆல்ரைட். மன்னாபாய். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் பாய் விடுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன இப்போ இந்த புது வருஷத்தில் கிடைக்குதுமா? சொல்லுங்க சார். 2019 இஸ் த கோல்டன் பீரியட் டு த ராம்குமார், ரைட்? ரைட்டா? அதனால என்னென்னு கேட்டீங்கன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டீங்கன்னா, சித்தி புத்தி கணபதி வழிபாடு அவசியம். சித்தி புத்தி கணபதி வழிபாடு அவசியம். அதை பண்ண சொல்லுங்கம்மா. ஓகே, டன். தேங்க்யூ. ஸோ இந்த மாதத்தில் வந்து எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி பெங்களூர் விசிட் இருக்குது. உங்களுக்கு பெங்களூரில் இருக்கவங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணால் வாங்கிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து எனக்கு என்ன சென்னை விசிட் இருக்குது. சாட்டர்டே அண்ட் சண்டே சென்னை விசிட் இருக்குது. நீங்கள் சென்னையில் இருக்கவங்க வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னென்னா, நம்மகிட்ட ஸ்பெஷல் கன்சல்டேஷன் சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம். அந்த ஸ்பெஷல் கன்சல்டேஷனில் வந்து படிப்பு அப்படின்னா படிப்பு சம்மந்தமானது ஃபுல்லாக நம்ம பேசுகிறோம். கல்யாணம் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன கல்யாணம் சம்மந்தமானது ஃபுல்லாக நம்ம பேசுகிறோம். அதேமாதிரி வெளிநாடு போகிறதா இருந்தால் எனக்கு என்ன வெளிநாடு சம்மந்தமானது நம்ம பேசுகிறோம். தேவை ஏற்பட்டால் நீங்கள் விஐபி கன்சல்டேஷன் கூட உள்ளே வரலாம், தவறதும் கிடையாது. அதேமாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மகிட்ட வந்து என்னென்னு கேட்டால் ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புதுசாக வந்து ஒரு பிரமிட் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் கொஞ்சம் கோல்டு கலந்துருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 4 பக்கம் சக்கராஸ் இருக்கும், கீழே சக்கராஸ் இருக்கும், அதுக்குள்ளே வலம்புரி சங்கு இருக்கும், அது கூட சில முக்கியமான மூலிகைகள் பொருள் இருக்கும். நல்லா நீட்டாக ஒரு டீ கூட்டில் போட்டு நீட்டாக பாலிஷ் பண்ணிவிட்டு மேலே ஒரு கண்ணாடி பேலை இருக்கும், ஒரு கிட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வச்சு வீட்டில் ப்ரே பண்ணால் முதல்ல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குது, வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்குது, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பட் வி ரிக்வயர் மினிமம் 1 month டைம் வேணும். அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக பிரத்யேகமாக ப்ரிப்பேர் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு தான் கொடுப்போம். தேவை ஏற்பட்டால் நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரை நீங்கள் தேவை ஏற்பட்டால் பேசி பார்த்துக்கோங்க, விருப்பப்பட்டால் வாங்கிக்கோங்க. நம்பர் குறிச்சிக்கோங்க 09944439027 9944439027. இந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஒரு பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப பேசலாம்.